அன்புக்குரிய கத்தோலிக்க திருச்சபையின் பாடகர் குழுக்களே, இறையேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நான் ஆனந்த கீதன், நிறுவன தலைவர், தமிழ்நாடு செசிலியா கொயர் அசோசியேஷன் என்று அழைக்கப்படும் TNCCAவிலிருந்து உங்களோடு பேசுகின்றேன். இந்த TNCCA தமிழக அரசின் பதிவுத்துறையில் முறையாக பதிவு செய்யப்பட்டு கத்தோலிக்க திருச்சபையின் பாடகர் குழுக்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வரும் ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த வருடம் நமது பாதுகாவலியாம் புனித செசிலியாவின் திருவிழாவை முன்னிட்டு செசிலியன் 2026 என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய பாடகர் குழு போட்டி நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த போட்டி குழுக்களுக்கு மட்டுமல்ல, பாடகர் குழுக்களில் இல்லாத பொதுமக்களில் நன்றாக பாடக்கூடிய ஆண்கள், பெண்கள், பெரியவர், சிறியவர் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பரிசினை அள்ளிச் செல்லலாம். மிகப்பெரிய அளவில் கிராண்ட் ஃபினாலே நடைபெற உள்ளது. ஆகவே பாடகர் குழுக்கள் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். குழுக்களாகவும் தனி நபர்களாகவும் இதில் கலந்து கொள்ளலாம். இதற்குரிய சட்டதிட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இந்த போட்டியிலே கலந்து கொள்வதற்கு எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கப்படாது. அதே நேரத்தில் பரிசுத் தொகை குழுக்களுக்கு முதல் பரிசு 30,000, இரண்டாவது பரிசு 20,000, மூன்றாவது பரிசு 10,000. தனிநபர் போட்டியில் முதல் பரிசு 10,000, இரண்டாவது பரிசு 8,000, மூன்றாவது பரிசு 5,000 என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பாடகர் குழு போட்டியில் குறைந்தது 4 பேர், அதிகமாக 15 பேர் வரை இதில் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய கைபேசியிலே, அதாவது ஃபோனிலே வீடியோ எடுக்க வேண்டும். அது 1080 ஃபார்மேட் வகையிலும் மற்றும் 30 ஃப்ரேம்ஸ் அளவிலும் அந்த வீடியோ இருக்க வேண்டும். குழுக்களுக்கு வைட் ஸ்க்ரீன் வகையில் வீடியோ எடுக்க வேண்டும். அதாவது சினிமா தியேட்டரிலே நம்ம பார்க்கக்கூடிய ஸ்க்ரீன் மாதிரி அந்த வீடியோ இருக்க வேண்டும். குழுக்களுக்கு இந்த வகையிலே அவர்கள் வீடியோ எடுத்தால் மட்டுமே அது அனுமதிக்கப்படும். நீங்கள் பாடக்கூடிய பாடல்கள் ஒளி அளவு தெளிவாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் உறுதி செய்த பின்பே எங்களுக்கு அனுப்ப வேண்டும். மியூசிக் ட்ராக் பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய இசை கருவிகளை வைத்தே நீங்கள் வாசிக்க வேண்டும், பாட வேண்டும். மற்றும் தனி நபரில் எந்தவிதமான இசை கருவிகளும் தேவைப்படாமல் உங்கள் குரல் மட்டும் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே அந்த தனிநபர் வீடியோ வெர்டிக்கல் வெர்ஷனாக இருக்க வேண்டும். அதாவது ஃபோன் நாம் நார்மலாக பயன்படுத்தும் விதமாக செங்குத்தாகவே அதனுடைய வீடியோ அளவு இருக்க வேண்டும் என்பதை நினைவு கொள்ளுங்கள். அதே 1080 30 ஃப்ரேம்ஸ். முதல் சுற்றிலே பாடல்கள் அனைத்தும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுக்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராவார்கள். ஆகவே அந்த முதலாவது சுற்றிலே வெளிவந்த வீடியோக்களை TNCCAவின் யூடியூப் தளத்தில் நாங்கள் அப்லோட் செய்வோம். பாடல்கள் உற்சாகமாகவும் கருத்துள்ள பாடல்களாகவும் நடன பாடல்களாகவும் மற்றும் கலாச்சார பாடல்களாகவும் இருக்கலாம். ஆனால் அது கத்தோலிக்க திருச்சபையுடைய பாடல்களாக இருக்க வேண்டும். பிற சபைகளை சார்ந்த பாடல்களை இங்கே பாட அனுமதி இல்லை. ஆகவே அதை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது சுற்று செப்டம்பர் மாதத்திலே துவங்கும். அதைத் தொடர்ந்து மூன்றாவது சுற்று, அதாவது கிராண்ட் ஃபினாலே, நவம்பர் மாதம் 14ஆம் தேதி திருச்சியிலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட உள்ள ஒரு கலையரங்கத்திலே நடைபெறும். நடுவர்களாக தலை சிறந்த இசையமைப்பாளர்கள் வரவழைக்கப்பட இருக்கின்றார்கள். ஆகவே அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீர். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.